மாஸ்டர், விக்ரம், மகாராஜா, விடுதலை இந்த மாதிரி மூவிஸ் எல்லாம் பார்த்து ரொம்ப நாளுக்கு அப்புறம் விஜய் சேதுபதியை நம்ம ஒரு சில்லான ஃபன்னான ரோல்ல பார்க்குறோம் ஏஸ் படத்துல. ஆறுமுககுமார் அவர்கள் டைரக்ட் பண்ண இந்த படத்தோட சினிமாட்டோகிராஃபர் கரண் ராவத், எடிட்டர் ஃபென்னி ஆலிவர், பேக்ரவுண்ட் ஸ்கோர் சாம் சிஎஸ் அண்ட் சாங்ஸ் ஜஸ்டின் பிரபாகரன். கதையோட ஒரு சின்ன சம்மரி சொல்லணும்னா, விஜய் சேதுபதி புதுசா லைஃபை ரீஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ற பேர்ல மலேசியா வராரு. யோகி பாபு திவ்யா பிள்ளையோட ரெஸ்டாரண்ட்ல அவருக்கு வேலை வாங்கி தராரு. ருக்மிணி வசந்த் அவங்க வீட்டுக்கு ஏத்தாப்புல தான் தங்கியிருக்காங்க. எல்லாருக்கும் அவங்க காரணத்துக்கு காசு தேவைப்படுது. சரின்ட்டு ஒரு சீட்டு விளையாட்டுல காசு ஜெயிச்சு பிஎஸ் அவினாஷ் கூட ஒரு சிக்கல்ல மாட்டி மறுபடியும் காசு தேவை அப்படின்ற பேர்ல ஒரு ஹைஸ்ட் பிளான் பண்ணி கடைசியில எப்படி தப்பிக்கிறாங்க அப்படின்னு தான் கதை. பெர்ஃபார்மன்ஸ் பாத்தீங்கன்னா யோகி பாபு அண்ட் விஜய் சேதுபதி 2 பேரு தான் மெயினான கேரக்டர்ஸ். இவங்க தோல் மேலதான் படமே நிக்குது. இவங்க 2 பேருக்கும் உள்ள கெமிஸ்ட்ரி படத்துக்கு நல்லா ஒர்க் ஆச்சு. திவ்யா பிள்ளை ஆக்சுவலி நல்லா பண்ணியிருக்காங்க. ட்ரெய்லர் பார்த்திருக்கீங்கன்னா திவ்யா பிள்ளைக்கு ஒரு பெரிய ரோல் இருக்கிற மாதிரி தெரியாது. ஆனா படத்துல அவங்களுக்கு ஓரளவுக்கு சிக்னிஃபிகண்டான கேரக்டர் தான். பப்ளு பிருத்விராஜ் அண்ட் பிஎஸ் அவினாஷ் அவங்களோட டிப்பிக்கல் ரோல்ஸை ஓரளவுக்கு நல்லா பண்ணியிருக்காங்க. ருக்மிணி வசந்தோட நடிப்பு திறமைக்கும் இந்த படத்துல அவங்களுக்கு கொடுத்துருக்கிற கேரக்டருக்கும் சம்பந்தமே இல்லை. இன்னொரு குத்துவிளக்கு கேரக்டர் தான் இந்த படத்துல. 2வது குத்துவிளக்கு யாருன்னா ராஜ்குமார். சத்தியமா அவர் ஏன் இந்த படத்துல இருக்காருன்னு எனக்கு சத்தியமா புரியல. ஜூனியர் ஆர்டிஸ்ட் பண்ற ரோல் தான் இது. டெக்னிக்கலி நிறைய ஃப்ரேம்ஸ் வேற மாதிரி ஆங்கிள்ஸ்ல ஷூட் பண்ணியிருந்தா பெட்டரா இருந்திருக்கும் அப்படின்னு எனக்கு தோணிது. ஆனா அந்த வேர்ல்ட், அந்த கலர்ஸ் அண்ட் விஷுவல்ஸ் அழகா இருந்தது. எடிட்டிங்ல ரொம்ப லேக் ஆயிடுச்சு. நடுவுல ஒரு கேம்பிளிங் சீன், அதுதான் ஆக்சுவலி கதையை மாத்துற சீன் அப்படின்னு எழுதி ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆனா அந்த சீன் போய்கிட்டே இருந்துச்சு. பிளஸ் போக்கர் புரியாதவங்களுக்கு என்ன நடக்குது அப்படின்னு காமிக்க ஸ்கிரீன்ல எல்லாமோ கிராஃபிக்ஸை வச்சு விளையாட ட்ரை பண்ணியிருக்காங்களே தவிர அதனால பெருசா பிரயோஜனம் இருக்கல. அந்த சீனு கடைசியில எப்படா முடியும் அப்படின்னு தோண வச்சிருது. பிளஸ் ஒரு 2 தடவை அட்லீஸ்ட் ஒரு கேரக்டர் இப்பதான் சொன்ன டைலாக மறுபடியும் சொல்லுவாங்க. இந்த மாதிரி தேவையில்லாத ரெப்பிடேஷன்ஸ், ரேண்டமான ஷார்ட்ஸ், நீளமான ஷார்ட்ஸ் இதெல்லாம் நிறைய இருக்கு. படத்துல உள்ள பேக்ரவுண்ட் மியூசிக் ஓரளவுக்கு அந்த படத்தை சப்போர்ட் பண்ணியிருக்கே தவிர புதுசா இனோவேட்டிவா இருக்கு அப்படின்னு சொல்ல முடியாது. எந்த த்ரில்லர் படத்தை எடுத்தீங்கன்னாலும் சரி, பிஜிஎம் கிட்டத்தட்ட இந்த மாதிரி தான் இருக்கும். பாடல்கள், படத்தை பார்த்து ஒரு 3 hours ஆகுது. ஒரு பாட்டும் எனக்கு ஞாபகம் இல்லை. இது எல்லாத்துக்கும் மீறி மெயினான பிரச்சனை என்னன்னா படம் என்கேஜிங்கா இருக்கல. ஒரு கேரக்டரும் ஃபுல்லா நல்லா டெவலப் ஆகி அவங்க ஜெயிக்கணும் அப்படின்ற ஏக்கத்தை ஆடியன்ஸுக்கு ஏற்படுத்துற மாதிரி இருக்கல. சஸ்பென்ஸ், ட்விஸ்ட் அப்படிங்கிற பேர்ல எல்லாருக்கும் முதல்லயே தெரிஞ்ச விஷயங்களை ஹை பாயிண்ட்ஸா காமிக்க ட்ரை பண்ணியிருக்காங்க. ருக்மிணி வசந்துக்கும் விஜய் சேதுபதிக்கும் டெவலப் ஆகுற ரொமான்ஸ்ல லாஜிக்க காணும். சும்மா சந்திக்கிறாங்க, ஏதோ ஒன்று நடக்குது, ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்து சிரிக்கிறாங்க, உடனே காதல் அப்படின்றாங்க. அப்புறம் முதல்ல யோகி பாபுவோட கேரக்டர் நம்மளுக்கு பிடிக்கும். ஆனா கிளைமேக்ஸ் வரத்துக்குள்ள ஏன்டா இவன் இன்னும் இங்க இருக்கான் அப்படின்னு தோணிடும். ட்ரெய்லரை பார்த்து நான் இந்த படம் ஃபுல் அண்ட் ஃபுல் கேம்பிளிங் அண்ட் பேங்க் ஹைஸ்ட பத்தி இருக்கும் அப்படின்னு நினைச்சேன். ஆனா 2 நீளமான சீன்ஸ்ல மட்டும்தான் இந்த கான்செப்ட்ஸ் இருக்கு. எனக்கு சில டவுட்டு. வில்லன் கையால யாருக்காவது கண்டிப்பா ஒரு விரல் கட் ஆகணும் அப்படின்னு யாரு எப்ப முடிவு பண்ணாங்க? ஒரு வில்லனோட தீமையை காமிக்கணும்னா எத்தனையோ படத்துல விரல கட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஆனா இந்த படத்துல வயலன்ஸ்ல கண்டிப்பா இனோவேஷன் இருக்கு. இந்த பார்ல எல்லாம் பூல் டேபிள் வச்சிருப்பாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு டேபிள் மேல ஒருத்தனோட தலைய ஃபோர்ஸ் பண்ணி வச்சு அவன் மூக்கு மேல பூல் பால அடிச்சுக்கிட்டே இருப்பான் வில்லன். அந்த மாதிரி பூல் பால் அடிச்சு 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 தலையில இருந்து ரத்தம் ஒழுகுது. அப்புறம் ஒரு பார்ட் 2 டீஸ் பண்ணலைன்னா என்னங்க ஆகும்? எல்லா படத்துலயும் கடைசியில ஒரு சீக்குவல் இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு காமிச்சே ஆகணுமா? எனக்கு என்ன தோணுதுன்னா, ஒரு படம் நல்லா ஒர்க் ஆகுது, ஆடியன்ஸுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு நினைக்கும் போதுதான் பார்ட் 2க்கு பிளான் போட ஆரம்பிச்சுட்டு இருந்தாங்க ஒரு காலத்துல. ஆனா இப்பெல்லாம் படத்துக்கு பார்ட் 2 இல்லைன்னா பாயிண்டே இல்லாத மாதிரி இருக்கு. இந்த படத்துல விஜய் சேதுபதிக்கு ரொம்ப கிளியரா, ரொம்ப ஆப்வியஸா ஒரு பாஸ்ட் இருக்குன்னு ஆடியன்ஸுக்கு சொல்லுவாங்க. ஆனா அந்த பாஸ்ட் என்ன அப்படின்னு மட்டும் சொல்லாம இரிட்டேட் பண்ணி சீக்குவலை டீஸ் பண்ணியிருக்காங்க. ஃபைனல் தாட்ஸ், என்டர்டெயின்மெண்ட் வேணும், மைண்டை ஆஃப் பண்ணணும், லைட்ஸ் அண்ட் சவுண்ட்ஸ் அப்படியே மொழுகணும் அப்படின்னா இந்த படத்தை போய் பார்க்கலாம். ஆனா அதுவும் கொஞ்சம் போர் அடிக்கும்.
ஹைஸ்ட்டுங்கிற கான்செப்ட்ல தமிழ்ல நிறைய படம் வந்தாச்சு. இந்த கான்செப்டை எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னா புதுசா ஏதாச்சும் ட்ரை பண்ணா தான் ஒர்க் அவுட் ஆகும். ஏஸ்ல புதுசா பெருசா எதுவும் இல்லை. ஃபைனல் ஸ்கோர்ஸ் பெர்ஃபார்மன்ஸுக்கு ஒரு 13 அவுட் ஆஃப் 20. நடிப்பு திறமையை காமிக்க எதுவும் இல்லை, அதனால ஸ்டோரி அண்ட் ஸ்க்ரீன் பிளேக்கு 10 அவுட் ஆஃப் 20. டெக்னிக்கலி சினிமட்டோகிராஃபி, எடிட்டிங், டைரக்ஷன், சவுண்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா 10 அவுட் ஆஃப் 20. படத்தில் ஒரு 30 மினிட்ஸ் அட்லீஸ்ட் ஈஸியாக கட் பண்ணிடலாம். மியூசிக்கு 15 அவுட் ஆஃப் 20. ஒரிஜினாலிட்டின்னு சொல்ல படத்தில் பெருசாக எதுவுமே இல்லை, ஸோ 5 அவுட் ஆஃப் 20. டோட்டல் 53 அவுட் ஆஃப் 100. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. வேற ஏதாச்சும் தாட்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக காமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. இதே மாதிரி வீக்லி வீடியோஸுக்கு பீயிங் தமிழன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. I'll see you next week.